வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களை சினிஃபிளாஷ் தமிழுக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போற படம் ஹரி கே சுதன் இயக்கத்தில் உருவாகியுள்ள சர்ச்சைக்குரிய ஒரு கதை களத்துடன் வரும் மரியா திரைப்படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு நிமிஷம் நம்ம மனசுக்குள்ள ஒரு கேள்வியை போட்டு பார்ப்போம். ஒரு பெண் தனது ஆன்மீக பாதையிலிருந்து விலகி சாதாரண வாழ்க்கை வாழ விரும்பினால் உலகம் அவளை எப்படி பார்க்கும்? அவளின் விருப்பம் மறுக்கப்படும் போது அவள் மனம் என்ன முடிவெடுக்கும்? மத நம்பிக்கைகள், சமூகத்தின் பார்வைகள், தனி மனித சுதந்திரம், இந்த மூன்றுக்கும் இடையிலான போராட்டம் எப்படி இருக்கும்? இப்படி பல கேள்விகளை எழுப்பும் ஒரு பயணம்தான் மரியா. இது வெறும் ஒரு சாகசமோ த்ரில்லரோ மட்டுமல்ல, ஒரு பெண்ணின் உளவியல் போராட்டத்தையும் அவள் எடுக்கும் துணிச்சலான முடிவுகளையும் அப்பட்டமா பதிவு செய்ய முயற்சிக்கும் ஒரு படைப்பு. இந்த கதை நம்ம ஒவ்வொருத்தருடைய மனசுலையும் எந்த மாதிரியான கேள்விகளை எழுப்ப போகுது? வாங்க இந்த மரியாங்கிற உலகத்துக்குள்ள ஆழமா இறங்கி ஒரு முழுமையான விரிவான விமர்சனம் செய்யலாம். முதல்ல படத்தோட கதையை யாருடைய மனசும் புண்படாத வகையில் ஸ்பாய்லர்ஸ் இல்லாம விரிவாக பார்ப்போம். ஒரு கன்னியாஸ்திரியாக வாழும் சாய் ஸ்ரீ பிரபாகரன், அதாவது மரியா, தனது உறவினர் வீட்டுக்கு விடுமுறைக்காக வருகிறதிலிருந்து தொடங்குகிறது. சில நாட்கள் அங்கேயே தங்கியிருக்கும் அவள் கன்னியாஸ்திரி வாழ்க்கையை துறந்து மற்ற பெண்களைப் போல சாதாரண வாழ்க்கை வாழ ஆசைப்படுகிறாள். ஆனால் அவளது குடும்பினர் இதை ஏற்க மறுத்து அவளை வீட்டை விட்டு துரத்துகிறார்கள். இதனால் அவளுக்கு கிறிஸ்தவ மதத்தின் மீதே வெறுப்பு ஏற்பட்டு அந்த மதத்துக்கு எதிரான சாத்தானிய குழுவினருடன் பயணிக்க முடிவு செய்கிறாள். அவளின் இந்த முடிவு அவளது வாழ்க்கையை எப்படி மாற்றுகிறது? சாத்தானியம் என்றால் என்ன? அதன் பின்னணி என்ன? ஒரு பெண்ணின் மனம் எடுக்கும் இந்த முடிவுகள் அவளது வாழ்க்கையை புரட்டி போடுகின்றனவா? மத நம்பிக்கைகள் மீது அவள் கொண்ட வெறுப்பின் ஆழம் என்ன? இவற்றுக்கான விரிவான விளக்கம்தான் இந்த மரியா திரைப்படத்தின் மொத்த கதை. சரி, கதை கேட்கவே கொஞ்சம் கனமா சர்ச்சையா இருக்கு. திரையில் அது எப்படி வந்திருக்கு? முதல்ல படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்ஸ்கள் என்னென்னு ஒன்றா பார்ப்போம். முதலாவது, படத்தின் உயிர் நாடியே சாய் ஸ்ரீ பிரபாகரனின் நடிப்பு தான். ஒரு சர்ச்சைக்குரிய கதாபாத்திரத்தை துணிச்சலுடன் ஏற்று அதில் வாழ்ந்திருக்கிறார். ஒரு பெண்ணின் உணர்வுகளை வெளிப்படுத்தும் காட்சிகளில் நெகிழ்ச்சியுடன் நடித்து மொத்த படத்தையும் தனது தோள்களில் சுமைக்கிறார். இவரது கெரியரில் இது ஒரு திருப்புமுனையாக அமையும் எனலாம். சாத்தானிய குழுவின் தலைவராக வரும் பாவேல் நவகீதன் படம் முழுவதும் அழுத்தமான வசனங்களை பேசி கதாபாத்திரத்துக்கு பலம் சேர்க்கிறார். சிந்து குமரேசன், விக்னேஷ் ரதி, பாலாஜி வேலன், சுதா புஷ்பா, அபிநயா என மற்ற கதாபாத்திரங்களில் நடித்தவர்களும் தங்கள் பங்கை குறைவில்லாமல் செய்துள்ளனர். இரண்டாவது, ஒரு கதைக்கு உயிர் கொடுக்கிற தொழில்நுட்பம் இந்த படத்திலும் சிறப்பாக கையாளப்பட்டுள்ளது. இசையமைப்பாளர்கள் அரவிந்த் கோபாலகிருஷ்ணன் மற்றும் பரத் சுதர்ஷன் கூட்டணியின் பின்னணி இசை படத்தின் உயிரோட்டமாக அமைந்திருக்கிறது. வசனங்கள் இல்லாத நீண்ட காட்சிகளிலும் இசை காட்சிகளோடு ஒத்திசைந்து உயிருடன் பயணித்திருக்கிறது. ஒளிப்பதிவாளர் மணிசங்கர் ஜி குறைந்த ஒளியில் இயல்பான வெளிச்சத்தை பயன்படுத்தி காட்சிகளை படமாக்கியிருக்கிறார். ஒரு வீட்டுக்குள்ளேயே கதை நடந்தாலும் பார்வையாளர்களின் கவனம் கதாபாத்திரங்களின் நடிப்பு மற்றும் உடல் மொழியின் மீது இருக்கும்படி கேமரா கோணங்கள் கையாளப்பட்டிருப்பது பாராட்டத்தக்கது. பட தொகுப்பாளர்கள் காமேஷ் கே மற்றும் நிஷால் ஷெரீஃப் ஏ மெதுவாக நகரும் திரைக்கடை மற்றும் நீண்ட காட்சிகளை கொண்ட படமாக இருந்தாலும் இயக்குனரின் செய்தியை பார்வையாளர்களுக்கு கடத்துவதில் சிறப்பாக செயல்பட்டுள்ளனர். மூன்றாவது, ஒரு சர்ச்சைக்குரிய விஷயத்தை துணிச்சலாக பேசியிருக்கும் இயக்குனர் ஹரி கே சுதன் பாராட்டுக்குரியவர். மத நம்பிக்கைகள், தனி மனித சுதந்திரம் ஆகியவற்றுக்கு இடையிலான ஒரு போராட்டத்தை குறிப்பாக ஒரு பெண்ணின் பார்வையில் அலசி ஆராய்ந்திருப்பது முக்கியம். இது ஒரு துணிச்சமான முயற்சி என்பதில் சந்தேகமில்லை. சரி, இவ்வளோ ப்ளஸ் பாயிண்ட் இருக்கிற ஒரு படத்தில் சின்ன சின்ன கீறல்கள் இல்லாமல் இருக்குமா? சிலருக்கு குறையா தெரியக்கூடிய சில விஷயங்கள் என்னென்னு இப்போ பார்ப்போம். முதலாவது, காந்தாரா முதல் பாகத்தின் வேகமான விறுவிறுப்பான திரைக்கடையை பார்த்து பழகியவர்களுக்கு இந்த படத்தோட திரைக்கடை சில நேரங்களில் மிகவும் மெதுவாக நகர்வதாக உணரலாம். முதல் பாதியில் கதாபாத்திரங்களை, அவங்களோட மனப்போராட்டங்களை ஆழமா பதிய வைக்க இயக்குனர் எடுத்துக்கொண்ட நேரம் சிலருக்கு சோர்வை ஏற்படுத்தலாம். இது ஒரு ஆர்ட் ஃபிலிம் பாணியில் நகர்கிறது. இரண்டாவது, இதுவே இந்த படத்தின் மிகப்பெரிய பலவீனம். படத்தின் இரண்டாம் பாதியில் கதைக்களம் ஒரு மாற்றுப்பாதையில் பயணிப்பது படத்தை பலவீனப்படுத்துகிறது. ஒரு பெண் பாலியல் இச்சைக்காக ஏங்கி அது கிடைக்காத போது மதத்தை வெறுத்து வேறு பாதைக்கு திரும்பும் கதை வலுவான வாதமாக அமையவில்லை. குறிப்பாக எல்லா மதத்தினராலும் போற்றப்படும் அன்னை மரியாவை இழிவுபடுத்தும் காட்சிகள் படத்தின் நோக்கத்தையே திசை திருப்பி பலரின் உணர்வுகளை புண்படுத்தலாம். ஒரு மதத்தை விமர்சித்து ஒரு மாற்று மதத்தை நியாயப்படுத்தும் இயக்குனரின் முயற்சி சில இடங்களில் போதனை துணியாக மாறுவதால் ஒரு கதை சொல்லும் அனுபவத்தை குறைக்கிறது. ஸோ இந்த மரியா திரைப்படத்தை தியேட்டரில் பார்க்கலாமா வேண்டாமா? இங்கே தான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. நீங்கள் ஒரு ஜாலியான லைட்டான பொழுதுபோக்கு படத்தையோ அல்லது ஒரு தெளிவான மதசார்பற்ற பார்வையை கொண்ட ஒரு படத்தையோ எதிர்பார்த்து போனால் இந்த படம் உங்களை ஏமாற்றலாம். ஆனால்
ஒரு சர்ச்சைக்குரிய விஷயத்தை பற்றிய ஒரு துணிச்சலான முயற்சியை பார்க்கவும், ஒரு பெண்ணின் அகப்போராட்டத்தை அழுத்தமாக பேசும் ஒரு படத்தை பார்க்கவும் நீங்கள் விரும்பினால், சாய் ஸ்ரீ பிரபாகரனின் நடிப்பை அனுபவிக்கவும் இந்த மரியா திரைப்படத்தை ஒரு முறை பார்க்கலாம். இருந்தாலும் இரண்டாம் பாதியில் வரும் சர்ச்சைக்குரிய காட்சிகள் மற்றும் மத நம்பிக்கைகள் குறித்த சில சித்தரிப்புகள் உங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தலாம் என்பதை மனதில் கொள்ளுங்கள். நம்ம சினிஃப்ளாஷ் தமிழ் சேனல் ரேட்டிங் 5 ஸ்டாருக்கு 2.5 ஸ்டார். சரி மக்களே, நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா அல்லது பார்த்த பிறகு நான் சொன்ன விஷயங்களோட நீங்கள் உடன்படுறீங்களா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு படத்தில் ரொம்ப பிடிச்சது பிடிக்காதது எது? உங்கள் கமெண்ட்டுக்காக ஆவலோட வெயிட் பண்ணுறேன். இந்த விரிவான விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு சுவாரஸ்யமான படைப்போடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி மக்களே.